நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 10 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேற்றுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்துடைய முன்னுரை, அதாவது மாப்பிள்ளை இழப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுலேருந்து பார்க்கணும். இப்போ நேற்றுக்கு சொன்ன மாதிரி சிவன் சோமசுந்தரேஸ்வரர், அதாவது சகல ஆபரணங்களையும் சாத்திண்டு பட்டு பீதாம்பரங்களோடு சிவன் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதே சைமல்டேனியஸாக மதுரையில் பார்த்தேன்னா அம்பாளுக்கு ஜெகஜோதியாக எல்லாம் ரெடியாகிட்டுருக்கு. சிவனுக்கே ஒரு அழகான உருவம் தேவை அப்படின்னா மீனாட்சிக்கு எவ்வளோ வேணும்? அதாவது அவர் ஆண், இது பெண், ஸ்திரீக்கு தான் நகைகள் அலங்காரங்கள் எல்லாமே முக்கியமாக ஸ்திரீக்களுக்கு தான். ஸோ அதனால் இப்போ சிவனுக்கு எப்படி அங்கே ஜெகஜோதியாக ரெடியாச்சோ அதை விட பல மடங்கு மீனாட்சிக்கு இங்கே அங்கேயாவது சிவன் தான் கோலத்தை தான் ஒரு க்ஷணத்தில் மாற்றிண்டார். ஆனால் மீனாட்சிக்கு அத்தனை தேவதைகளும் அத்தனை அப்சர ஸ்திரீகளும் போய் 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 ஒவ்வொரு ஆபரணமாக சாத்துறாளாம். ஒவ்வொரு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறாளாம், ஆடைகள் தரிக்கிறாளாம், பின்னல் பின்றாளாம், சகலவிதமான ஆபரணங்களையும் சூட்டாளாம். காலில் தண்டையிலேருந்து ஆரம்பித்து கொலுசுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆபரணமாக நூப்புறத்துலேருந்து ஒவ்வொரு ஆபரணமாக போட்டுட்டே வராளாம். அத்தனை பேரும் போட்டுன்னு பண்ணுறாளாம். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆபரணங்களால் மீனாட்சியோ பரமேஸ்வரனோ அழகு கிடையாது. இந்த ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கிறவா வாழ்னா. இப்போ நம்ம எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா தான் ஏதோ சுமாராக தெரியும். ஆனால் இதே எக்ஸாக்ட் ஆப்போசிட் அம்பாளோ பரமேஸ்வரனோ பெருமாளோ யாராக இருந்தாலுமே, இப்போ கோவிலுக்கு போனேன்னா நிர்மால்யம்னு ஒன்று இருக்கும். அதாவது காலையில் ஒரு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அலங்காரங்களுமே இல்லாமல் சாதாரண ஒரு ஏக்க வஸ்திரத்தோட குருவாயூரில் ரொம்ப விசேஷம் நிர்மாலய தரிசனம்னு. குருவாயூர்லேயே பாருங்களேன், நாள் பூரா மற்ற அலங்காரங்கள்லாம் பண்ணி சேவை சாதிப்பார். அதுக்கெல்லாம் இருக்கிற கூட்டத்தோட நிர்மாலய தரிசனத்துக்கு கூட்டம் ஜாஸ்தி. என்னென்னா அப்போ ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு துளசி மாலை போட்டுருப்பார், கௌஸ்துபம் இருக்கும், கௌபீனம் இருக்கும், அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த மொத்த சேவையே. அப்படியே அந்த கருஞ்சிலை திருமேனி அப்படியே பிரகாசிக்கும் ஏற்றி வச்சிருக்க வழக்கில். அதுதான் அழகு. அதுக்காக தான் பெருமாளுக்கு இப்போ ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா அவருக்கு பெருமாளுக்கு ஸ்துதி என்னன்னா, ஆபரணங்களுக்கு அழகு கூட்டும் பெருமாள், அழகு சேர்க்கும் பெருமாள் அப்படின்றதுனால மீனாட்சியோ இப்போ பரமேஸ்வரனும் இந்த ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டாள் அப்படின்னா இவா அந்த ஆபரணத்தை போட்டுன்றதுனால அந்த ஆபரணங்கள் அழகாச்சு. அதனால தான் இப்போ நம்ம போட்டுட்டோன்னா அது நகைன்னு பேர், சாதாரண விஷயம். ஆனால் இதே பெருமாள் கழுத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கடவுள் கழுத்துக்கோ போனால் அதுக்கு பேர் திருவாபரணம்னு பேர். அந்த திரு சேர்ந்துடும், அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை ஆகிடும். ஏன்னா அவளோட ஸ்பரிசத்தில் அது வந்துருத்ததுனால, அந்த ஸ்பரிச சம்பந்தம் இருக்கிறதுனால அது அந்த மதிப்பு கூடிடும் அதுக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி அம்பாளுக்கு முத்து கொண்டை போட்டு அது போட்டு ஆண்டாள் கொண்டை போட்டு எல்லாம் விதமாக காதில் தோடு ஜிமிக்கி எல்லாம் போட்டு அம்பாள் அப்படியே ரொம்ப ஜெகஜோதியாக ரெடியாரா. இப்போ இந்த நான் ஏன் இவ்வளோ ஆபரணங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மதுரைக்கு போனேன்னா சித்திர திருவிழா 10வது திருநாள் காலையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறதுல அதுக்கு விடிகாலையில் காலங்கிறதால ஒரு 3 மணி இல்லை 2 மணிக்கே இந்த மீனாட்சி பரமேஸ்வரனை சுந்தரேஸ்வரர் அப்படி ரெடி பண்ணுற வேலை ஆரம்பிச்சிடும். திருமஞ்சனம் நடக்கும், திருமஞ்சனம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணுவா. அந்த அலங்காரத்துக்கு அவளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அந்த கல்யாண அலங்காரத்துக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணத்துக்குனே தனி ஆபரண நகைகள்லாம் இருக்குது, தனியாக ஒரு செட்டு வச்சுருக்கா. இப்போ அந்த பரமேஸ்வரன் சோமசுந்தரேஸ்வரர் அந்த கல்யாண கிரீடம்னு ஒன்று தரிச்சுப்பார். ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே ப்ளூ கலரில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மயிலெல்லாம் அந்த கிரீடத்திலேயே இருந்து பவழவேர் கிரீடம்னு பேர் அதுக்கு. அதில் அப்படியே குமிழாக தாமரைப்பூக்கள்லாம் அந்த அது நீங்கள் பார்த்தேன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்யாண கிரீடம் தரிச்சுப்பார். கையில் நவரத்னத்தாலான அபய கவச்சம் வச்சுப்பார். இன்னொரு கையை இப்போ சோமசுந்தரேஸ்வரர் பார்த்தேன்னா கூப்பிடுற மாதிரி இருக்கும். வா, என் இடது கையை வா, என்கிட்ட வா,
பயப்படாத என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்றார். வலது கையால் அபயம் கொடுக்குறார். கவலைப்படாத, பயப்படாத, நான் என்கிட்ட வந்துட்டு ஒன்றும் இனிமேல் பயம் கிடையாது உனக்கு அப்படின்னு வந்து அபயம் கொடுக்குறார். அந்த ரெண்டுத்துக்குமே வந்து ரத்தனத்தால் நவரத்னங்களான கவச்சம் இருக்குது, அது தரிச்சுப்பார். அதுக்கப்புறம் பூணல் தரிச்சுப்பார். அந்த இடது கையில் வந்து இப்போ கல்யாண மாப்பிள்ளையோன்னோ அதனால் செண்டு பிடிச்சிக்கிறார், கையில் பூச்செண்டு. அவர் சாதாரணமாக பிடிச்சிட்டா பூச்செண்டு பிடிச்சிப்போம், அவருக்கு நவரத்னத்தாலேயே செண்டு இருக்குது. நவரத்னத்தால் செண்டு பிடிச்சிட்டு இருப்பார். இடது கையில் பார்த்தேன்னா எந்த கையால் கூப்பிட்டாரோ அந்த கையால் செண்டு பிடிச்சிட்டு இருப்பார். இப்போ பார்த்தேன்னா அந்த கல்யாணத்தனி காலையில் அந்த கோலமே அற்புதமாக இருக்கும். பெரிய சித்தர் பதக்கம் தரிச்சுட்டு இருப்பார். அப்புறம் வந்து நலப்பதக்கம் தரிச்சுட்டு இருப்பார். பெருசாக பூணல் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் தங்க கவச்சம் ஜாத்திருப்பா உள்ள. பின்னாடி அதே மாதிரி மீனாட்சிக்குமே இந்த அவ்வளவும் உண்டு. முத்துச்சொருக்கோ இது முத்துக்கொண்டையோ ஏதாவது ஒரு முத்தில் ஒரு கிரீடம் வந்து வச்சுப்பா. அப்புறம் அது காதில் 2 அழகான தோடு இருக்கும். அப்புறம் தங்க கவச்சம் ஜாத்துவா மீனாட்சிக்கு. அதாவது அந்த காலத்தில் வந்து கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் மீனாட்சிக்கு தங்க கவச்சம் ஜாத்துறது வழக்கம் உற்சவருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த முக்கியமான திருவிழாக்கள் போதும் தங்க கவசம் ஜாதி நம்மளுடைய பாக்கியம். அதெல்லாம் நம்ம வந்து அப்போ சேவிக்க முடியாத கூட நம்ம இப்போ எப்பயாவது ஒரு நாள், இப்போ இந்த ஆவணி மூல திருநாளும் போது புட்டுக்கு மண் சமுதலியில் நடக்கும், அப்போல்லாம் கூட தங்க கவசம் ஜாத்திரா. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முக்கியமாக பிரதானமாக வந்து திருக்கல்யாணத்தில் வந்து தங்க கவச்சம் தான் அம்பாள் உற்சவருக்கு. அதில் வந்து மெல்லிசா அப்படி அது துணி இருக்கா இல்லை அந்த துணி இல்லையா அது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன மெல்லிசா அது மேலே ஒரு வஸ்திரம் சாத்திருப்பா அந்த தங்க கவச்சத்துக்கு மேலே. அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த உள்ளே இருக்க அந்த அத்தனை அழகான அந்த தங்க கவச்சத்தில் இருக்க அத்தனை மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா புஷ்டம் ஜாத்துவா. அதாவது தங்க கவச்சம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு முன்பக்கம் இருக்கும், கவச்சங்கிறது முன்பக்கம் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா பின்பக்கமும் கவச்சம் இருக்குது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா பெருமாளுக்கு இருக்குது, நிறைய கோயிலில் இருக்குது ஆனால் வந்து அந்த கவச்சத்தை வந்து எப்போவுமே நான் இங்கே மதுரையெல்லாம் சாத்த மாட்டான். அந்த திருக்கல்யாணத்துக்கு மட்டுமே வந்து இந்த பின் அம்பாளுடைய பிருஷ்டம் சொல்லப்படுற அந்த பின் ஃபுல்லாக கவச்சம் சத்துவா. சரி, நீங்கள் முன்னாடி சேவிச்சாலும் அப்படியே திவ்யமாக இருக்கும், பின்னாடி போய் சேவிச்சாலும் முன்னிலும் பின்னழகுங்கிற மாதிரி முன்னாடியோட பின்னாடி அழகாக இருக்கா, பின்னாடியோட முன்னாடி அழகாக இருக்கானே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அழகு அப்படி இருக்கும். அதே மாதிரி அம்பாளுடைய வடிவழகு அன்னைக்கு தான் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அந்த கவச்சம் வந்து அப்படி எக்ஸாக்டாக அந்த அம்பாளுக்கு அப்படி பொருந்திருக்கிறதுனால அந்த அம்பாள் ஒரு இடுப்பை வளைச்சுண்டு அது அப்படி இடைங்கிறது அது பொய்யோ அப்படிங்கிறது. அந்த இடையை பற்றி வந்து ராமாயணத்தில் கூட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதாவது கம்பர் சொல்கிறார், பொய்யோ எனும் இடையுடையாள்னு சீதையை பார்த்து சொல்ல. அதாவது அந்த இடைங்கிறது அந்த இடுப்பு வந்து இருக்கா இல்லையா தெரியலையே அப்படின்னு இருக்கா. ஆனால் வந்து தர்க்க சாஸ்திரப்படி பார்த்தேன்னா தலையில் முகம் இருக்குது, உடம்பு இருக்குது, கீழே வந்து தொடை இருக்குது, பாதம் இருக்குது, கால்கள்லாம் இருக்குது. அதனால ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கும் இடுப்புன்னு ஒன்று இருக்கணும். அதனால் பார்த்தேன்னா அந்த இடத்துல இடுப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த தர்க்க சாஸ்திரப்படி தான் அனுமானிக்கணுமா. ஏன்னா பார்த்தா அந்த இடுப்பு கண்ணுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு சின்னதாக. அதாவது நம்மளுடைய கட்டை வரலையும் நம்ம சுண்டு வரலையும் சேர்த்து வச்சா என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் தான் வந்து இடுப்பு இருக்கணும்னு சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறது. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து ரொம்ப சின்னதான இடை, அப்படியே அம்பழகான அந்த வடிவுடைய அம்பாள். அவர் இருப்பார், சிவன் இருப்பார், பரமேஸ்வரன் இருப்பார், எல்லாம் ரெடி ஆகிடுவா. இதுக்கு முதல் நாள் நைட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து பவளக்கணிவாய் பெருமாள்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணு கிளம்பி புறப்படுவார். அவர் தான் வந்து மாமா. ஏன்னா அம்பாளுடைய அண்ணா அவர் வருவார். அதே சமயத்தில் திருப்பரங்குன்றத்துலேருந்து தேவசேனா சமேத தேவியானை சமேத சுப்பிரமணிய சுவாமியும் புறப்பட்டு 2 பேர் மதுரை நோக்கி விஜயம் பண்ணுவா. திருப்பரங்குன்றங்கிறது மதுரையிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து மதுரை வந்து முதல் நாள் ராத்திரி இரவே வந்துடுவா, கோவிலில் இருப்பா. அடுத்த நாள் காலையில் கல்யாணத்தும் போது மாமாவும் கூட இருப்பார். அம்பாளுக்கு அம்பாள் பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கும் போது கூடவே பெருமாளும் அந்த ஒரே மேடையில் 4 பேரை சேவிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து வேறு எந்த கோவில்லையுமே கிடைக்காது. இந்த அரிய காட்சி இது. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் படம் எவ்வளோ ஒற்றுமை. மீனாட்சி இருப்பா, அதுக்கு இந்த பக்கத்தில் வந்து சோமசுந்தரேஸ்வரர் இருப்பார், பிரியாவுடைய சகிதமாக சோமசுந்தரேஸ்வரர் பெருமான். இந்த பக்கம் மீனாட்சிக்கு இடது பக்கம், நம்மளேன்னு பார்த்தா இடது பக்கம், மீனாட்சிக்கு வலது பக்கம் இவர் இருப்பார், பவளக்கணிவாய் பெருமாள் இருப்பார். சிவனுக்கு நம்மள்கிட்டேருந்து பார்த்தா வலது பக்கத்தில் முருகன் தேவயானையோடு இருப்பார். ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து தான் ஒரே கல்யாண மேடையில் சரிசமமாக அப்படி இருப்பாள். அதை சேவிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து கண்கோடி வேணும்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ திவ்யமான தரிசனம் அது. இப்போ நான் இதில் ஏன் இதை சொன்னேன்னா
தப்பாக எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மீனாட்சி கல்யாணத்தில் சிவபெருமாள் வந்து கோச்சுண்டு போயிடுறார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தப்பான கதையை கட்டி விட்ருக்கா. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கதையை வந்து இதுலேயுமே இல்லை. ஸோ அதனால் இப்போ இவாள்லாம் ரெடியாகி நிற்கிறா. நாளையிலேருந்து கல்யாண சடங்குகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா?